ஓகே, பிக்சார்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓகே, பிக்சார்ட்டில் நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோவால் ஜஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளேயே அப்டேட் வரும். ஸோ நார்மலாக நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ணுறதை நீங்கள் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண இயலும். அப்டேட் வந்தாலும் ஏதோ ஒரு காரணம் காட்டி அந்த அப்டேட்டை தட்டி விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்கள். ஓகே, நான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, இந்த பைக் ஃபோட்டோவை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபோட்டோவை நான் எப்படி உள்ளுக்க ஸ்டார் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் இதில் ஆட் ஃபோட்டோ, அதே ஃபோட்டோவை திரும்ப ஓகே ஆட் கொடுத்தா ஓகே அதே ஃபோட்டோவை திரும்ப கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ அதே ஃபோட்டோவை ரிமூவ் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஓகே இப்போ நாங்கள் இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணி கட் பண்ணி மர்ஜ் பண்ண மாதிரியே செட் பண்ணி விட்டுட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் சரியை கொடுத்துட்டு திரும்ப ஸ்டிக்கருக்கு போய் சர்ச் பண்ணுங்கள். நியோன் ட்ரையாங்கிள் வந்து சர்ச் பண்ணுறோம். நியோன் ட்ரையாங்கிள். ஓகே, நான் லைட்டாக அந்த 3D ஷேப் இருக்கிற ட்ரையாங்கிள் 3D ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுறேன். ஓகே, எந்த ட்ரையாங்கிள் ஒரு 3D லுக்கை கொடுக்குதோ நான் அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு ப்ரஷ் அமர்த்தினா எங்களுக்கு வர ப்ரஷ் என்னது, நார்மலாக ரேசண்டா எந்த ப்ரஷ்ஷை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ன்றதை மாறி எங்களுக்கு வேறு ப்ரஷ் வேணுமெண்டா அந்த ப்ரஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இது நார்மலான ஒரு ப்ரஷ்ஷை ஜூம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான அதை நாங்கள் அழிச்சு கொண்டு போவோம். ஓகே, வெயிட் பாருங்கள். இப்போ செலக்ட் பண்ணுறது முக்கியம். ஓகே, ட்ரேஸ் பண்ணுவோம். நல்லா ஜூம் பண்ணி ட்ரேஸ் சைஸை கூட்டிகிட்டு நல்லா சின்ன சைஸில் செய்யாமல் நல்ல சைஸை கூட்டி ட்ரேஸ் பண்ணோம். ஓகே, லைட்டாக அது இந்த ஷேடோ தெரியாத இந்த ஷேடோ லைட்டாக விழுகிற மாதிரி மேட்ச் பண்ண. ஓகே, இல்லை இதையும் நான் கொஞ்சம் அடிக்கிறேன். ஓகே, திரும்ப ரீடு கொடுக்குறேன். கொஞ்சம் சின்னாக்கிட்டு ரிச்சாத மாதிரி வரும். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா, ஆனால் நான் அதை அப்படியே என்ன செய்கிறேன். ஓகே, இந்த ஆளை கொஞ்சத்தை இது பண்ணி விட்டாச்சு. ஓகே, நவ் ஓகே, இது ஒரு டிஃபால்ட்டான மாதிரி இருக்குது. இப்போ நான் சரி கொடுத்துட்டு பின்னிக்கு இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் நேம் ஆட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் நான் நேமை செட் பண்ணிக்கொள்கிறேன்.
அமர்த்திட்டு லேயர்ஸ் அமர்த்திட்டு நாங்கள் என்ன செய்யணும், இதுக்கு இவரை எடுத்து இதுக்கு பின்னுக்கு விட்டோம்டா. ஓகே, நான் திரும்ப என்ன மிச்சம்லாம் என்ன டச் பண்ணிக்க இது பிசி என்ன நாங்கள் லாக் பண்ணிவிட்டு செய்யலாம். இதால் எல்லா லேயர்ஸையும் லாக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் அன்லாக் பண்ணி விட்ருவோம். ஓகே, நான் நீங்கள் என்னத்தை டச் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் தான் டச் ஆகும். மிச்சம் எல்லாமே நான் லாக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் அது இதுக்கு லைட்டை போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஒரு டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே போடலாம். Now it is okay. Now make a shadow. ஷேடோ போட்டால் தான் அந்த ஷேடோ ரியலாகவே அதில் விழுகிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் திரும்ப ஸ்டிக்கர் அமர்த்தி சன்லைட்டை சர்ச் பண்ணிட்டு இதில் வர இந்த சன்லைட் ஃபீச்சரை செலக்ட் பண்ணி இதில் பிளண்ட் ஆப்ஷனை கொடுத்து ஸ்க்ரீனை கொடுத்து இல்லாட்டி லைட்டின் சில வேலை டார்க்காக இருந்தாலும் லைட்டினை கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்க்ரீனை கொடுக்கலாம். ஓகே, இதை கொடுத்துட்டு நான் ஸ்க்ரீனை கொடுத்து இதில் போட்டுக்கிறேன். ஓகே, சன்லைட். பிறகு ஒப்பாசிட்டிக்கு போய் அதை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபால்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, நவ் இஸ் ஓகே.